நந்தா பூங்கோதை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நெல்லிக்காய் கருவேப்பிலை ஜூஸ். இந்த சைஸ் நெல்லிக்காய் 2 எடுத்துக்கிறேன். நெல்லிக்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. விட்டமின் சி அதிகமாக இருக்குது. நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறதால உடம்புல இருக்கிற சூட்டெல்லாம் குறைச்சி குளிர்ச்சி அடைய செய்யும். வெயில் நாளுக்கு அதிகமாக இந்த நெல்லிக்காய் ஜூஸ் சாப்பிட்டிங்கன்னா உடல் சூட்டை வந்து குறைக்கும். இது வந்து வாய் துர்நாற்றத்தை போக்கும், ஞாபக சக்திக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் இதை தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஸ்கின்னுக்கெலாம் ரொம்ப நல்லது. ஸ்கின்லாம் நல்லா ஷைனிங்காக இருக்கும். புற்றுநோய் செல்கள் வராமல் தடுக்கும். கருவேப்பிலையும் அதேமாரி தான். ஹீமோக்ளோபின் அது கம்மியாக இருந்தால் கருவேப்பிலையை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா அதனுடைய அளவு அதிகரிக்கும். இது கருவேப்பிலையுமே சரும பிரச்சனைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஹார்ட் டிசீஸ்க்கு ரொம்ப நல்லது. இதய தசைகளை வலுவடை செய்யும் கருவேப்பிலை. நான் கருவேப்பிலையை ஒரு 4 கொத்து எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து நான் 2த்தையும் எதுக்கு கலந்து ஜூஸ் போடுறேன்னா, இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு சீக்கிரமாகவே இளநரை வந்துடுது. நீங்கள் கருவேப்பிலையும் நெல்லிக்காயும் சேர்ந்து ஜூஸ் போட்டு குடிச்சிங்கன்னா அந்த இளநரை வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. டெய்லியுமே ஒரு கொத்து கருவேப்பிலை நீங்கள் வெறும் வாயில் சாப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த இளநரை கண்டிப்பாக குறைஞ்சிரும். அது இப்போ 20 வயசுக்குள்ளே இருக்கிற பிள்ளைங்களுக்கு அதிகமாக நரை அதிகமாக இருக்குது, வெள்ளை முடி அதிகமாக இருக்குது. ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கே வெள்ளை முடி இருக்குது. டெய்லி ஒரு கொத்து கருவேப்பிலை சாப்பிட்டு வந்தாலே போதும், இந்த இளநரை மறைஞ்சிடும் உங்களுக்கு. கருவேப்பிலை சாப்பிட்றதால ரத்த சோகை இருக்காது. நான் இந்த கருவேப்பிலை நெல்லிக்காய் கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி வச்சுக்கிறேன். இந்த சைஸ் இஞ்சி போதும். இப்போ நெல்லிக்காய் நல்லா கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். நான் மிக்ஸி ஜாரில் நெல்லிக்காய் கருவேப்பிலை இஞ்சி போட்டு அரைச்சிட்டேன். இதை நம்ம வடிகட்டி எடுக்கலாம். ஒருத்தவங்க சாப்பிட்றதா இருந்தால் ஒரு நெல்லிக்காய் 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்குங்க. அதேமாதிரி குட்டியாக இஞ்சி துண்டு போட்டுக்குங்க. அரைச்சி எடுத்துக்கிறேன். இதை நம்ம வடிகட்டிக்கலாம். நான் ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி வடிகட்டிக்கிறேன். நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் போட்டாச்சு. நெல்லிக்காய் ஜூஸில் தேன்லாம் போட தேவையில்லை. நான் கல்லுப்பு போட்டு தான் வச்சுருக்கிறேன். ஏன்னா நம்ம கருவேப்பிலை போட்டு அரைச்சிக்கிறதால தேன் போட்டால் டேஸ்ட் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. உப்பு போட்டு தான் குடிக்கணும். இதை நெல்லிக்காய் பசங்க அப்படியே மென்று சாப்பிட மாட்டாங்க, கருவேப்பிலை மென்று சாப்பிட மாட்டாங்க. நீ 2த்தையும் நல்லா கலந்து அரைச்சி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா 1 நிமிஷத்தில் குடிச்சிருவாங்க. நீங்கள் குடிச்சிட்டா வெல்லம் கொடுக்காதீங்க, பேரிச்சம்பழம் கொடுங்க குழந்தைங்களுக்கு. இது காலையில் வெறும் வயிற்றுல குடிக்கிறது அவ்வளோ நல்லது. வெறும் நெல்லிக்காய் சாரில் கொஞ்சம் தேன் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு குடித்தா சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த நெல்லிக்காய் ஜூஸ் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கும் காலேஜ் போகிற பிள்ளைங்களுக்குமே கொடுங்க, கண்டிப்பாக நல்லது. இப்போ இருக்கிற நிறைய பிள்ளைங்களுக்கு இளநரை அதிகமாக இருக்குது. அது வந்து கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக குறைஞ்சிடும். டெய்லி ஒரு கொத்து கருவேப்பிலை சாப்பிட்டு வந்தாலே நீங்கள் அந்த இளநரை வந்து குறைஞ்சிடும் உங்களுக்கு. அப்படி சாப்பிட மாட்டாங்கன்றதுக்காக தான் நான் 2த்தையும் கலந்து ஜூஸ் போட்டிருக்கிறேன். இந்த ஜூஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நந்தாஸ் பூங்கோதை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.